Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த Kingston SSD நம்ம இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, ஒரு 4GB RAM இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல 4GB RAM இருக்கு. அதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4GB RAM இன்ஸ்டால் பண்ண போறோம். டோட்டலா இதுல 8GB RAM வந்துரும். அப்புறம் ஒரு 245 உடைய SSD. இது 10x ஸ்பீடு தரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நார்மலா இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு ஸ்பீடு தருது அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு ஏர் டிஸ்க் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம செகண்டரி ஏர் டிஸ்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த செகண்டரி கேரி இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்டரி ஏர் டிஸ்கை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஸ்பீட் டெஸ்ட் எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆயிடுச்சு. இது ஆன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 36 செகண்ட் ஆயிடுச்சு இது ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம மெயினாக எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ எடிட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்எஸ்டி போடாமல் இப்போ எவ்வளோ ஸ்பீட் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா எஸ்எஸ்டி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 33 செகண்ட் ஆச்சு இது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. நீ லேப்டாப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எஸ்எஸ்டியும் இந்த ரேமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதோட ஸ்பீட் டெஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சிடி டிரைவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட டாப்பை நீங்கள் அப்படியே கழட்டி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஏர் டிஸ்க், இதை தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எஸ்டியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4GB ரேம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இனி ஒரு ரேமு போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த ரேமு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ரேமு அப்புறம் இந்த எஸ்எஸ்டி பையிங் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா 4GB ரேமு. ரேம் இன்ஸ்டால் பண்ணுறது சிம்பிள் தாங்க. இது கரெக்டாக இந்த பாயிண்ட்டை பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக அந்த கேப்பில் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் லாக் ஆயிடும். இவ்வளோ தான் ரேம் இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த ஏர் டிஸ்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் டிஸ்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இருந்த ஏர் டிஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி. வெயிட் பார்த்தீங்கன்னா ஏர் டிஸ்க்கு தான் வெயிட் இருக்குது. எஸ்எஸ்டி அப்படியே காற்று மாதிரி இருக்குது, அது பிளாஸ்டிக் போட்ட பிடிச்ச மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம எஸ்எஸ்டியும் ரேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி இந்த கேரியில் நம்ம ஏர் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சிடி டிரைவ் இன்ஸ்டால் பண்ணால் அந்த ஏர் டிஸ்கோட ஸ்டோரேஜ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிடி செகண்டரி கேரியில் நம்ம ஏர் டிஸ்கை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த மூடி இனி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாம் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த சிடி டிரைவை இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். இதில் உங்கள் லேப்பில் இருக்கிற இந்த சிடி டிரைவை நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இனி அடுத்ததாக இதில் OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா OS இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சாச்சு. நம்ம ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29 செகண்ட் ஆயிடுச்சு இது ஆன் ஆகிறதுக்கு. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா 37 செகண்ட் ஆச்சு நம்ம நார்மல் லேப்டாப் ஆன் ஆகிறதுக்கு. இப்போ இதோட டிஃப்ரென்ஸு 7 செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரேம் மெமரி பார்த்தீங்கன்னா 7GB தான் காமிக்குது, ஆனால் 8GB நம்ம இது பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1.6GB இப்போ யூஸில் இருக்குது.
அதனால தான் இப்போ 7ல் காமிக்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.3634 ஜிகாஹெட்ஸில் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி முதல்ல என்ன ஸ்பீடில் ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த இடத்துல பக்கத்தில் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஸ்பீடு நம்ம பார்க்கலாம், ஓப்பன் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு 32 செகண்ட், ரெண்டும் சேம் டைமில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் வரத்துக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் எவ்வளோ ஸ்பீட் இருக்கா இல்லையா. 10x ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க, நிஜமாலும் 10x இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். எடிட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டிங் ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் கலர் கிராடிங் பண்ணும்போது அதோட ஸ்பீடு எப்படின்னு தெரியல. அதோட வீடியோ நான் ஃபுல்லாக 1 வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் பையிங் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கிங்க. 1 வீக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட எண்டில் இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு மேலேயே ஆச்சு. இப்போ இதோட ஸ்பீட் டெஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம், எதாவது சேஞ்ச் இருக்கா இல்லை முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்கா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ நான் எடிட் பண்ணும்போது என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸ்பீடாக தான் இருந்துச்சா இல்லாட்டினா நார்மலாக தான் இருந்துச்சா, இல்லை ரொம்ப லோவாக இருந்துச்சா, இல்லை ஹேங் ஆகுதா, எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸ்பீடாக தான் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு. ஒரு செகண்ட் அங்கிட்டுக்கிட்டெல்லாம் மாறும், ஏன்னா ஒரே கையில் நான் ஃபோனு ஆன் பண்ணும் அப்புறமா லேப்டாப் ஆன் பண்ணும் பார்த்திங்களா, அதனால் அதை நம்ம கண்டுக்க வேணாம். முதல்ல பார்த்திங்கன்னா 30 செகண்ட் இருந்துச்சு ஆன் ஆகிறதுக்கு, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்லேயே லேப்டாப் ஆகிடுச்சு. முதல்ல 30 செகண்டு, இப்போ 24 செகண்டு. என்னான்னு தெரியலை, யூஸ் பண்ண ஒரு வேளை ஸ்பீட் ஆகுமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓஎஸ் எல்லாம் அப்போவே இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது 30 செகண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்லேயே நம்ம லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. அப்போது ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 37 செகண்ட் ஆச்சு எஸ்எஸ்டி எதுவும் போடாமல். இப்போ பார்த்தீங்கன்னா 24 செகண்டு. அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியர் ப்ரோ 32 செகண்டுன்னு தான் நினைக்கிறேன். நான் என் பக்கத்துலேயே கொடுக்குறேன் எவ்வளோ செகண்ட் ஆச்சு ப்ரீவியஸ் வீடியோடதும் இதுவும் சேர்த்து. இப்போயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு. இதில் நான் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீடாக தான் தெரிஞ்சிச்சு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ப்ளே பண்ணால் லேக் ஆகிக்கிட்டே இருக்கும், எடிட் பண்ணவே முடியாது. அப்புறம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணும்போது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணால் அது ரொம்ப நேரம் ஆகும் சேஞ்ச் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 27 செகண்ட் ஆச்சு இது ஓப்பன் ஆகிறதுக்கு. பரவாயில்ல, இதுவும் ஸ்பீடாக தான் இருக்குது. அது 30 சம்திங் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா யூஸ் பண்ண தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே ஸ்பீடு கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். இந்த ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணும்போது ஸ்பீடாக தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. சீக்கிரமாகவே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவருக்குள்ளே, இல்லைனா ஒரு பெரிய வீடியோவாக இருந்தால் ஒரு 1.5 இல்லைனா 2 ஹவருக்குள்ளே ஆயிடுச்சு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்லாம் காமிக்கும் ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறது. இப்போ கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எடிட் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா 240 GB இருக்குது. ஆடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 GB இருக்குது. இவ்வளோ தான் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஆனால் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயங்கரமாக எடிட் பண்ணால் கண்டிப்பாக லேக் ஆகும். நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு இந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா தாராளம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் அதிகமாக அவ்வளோக்கெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன். கலர் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அவ்வளோ இதாக தோணலை. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால அவ்வளோ லேக் ஆகலாம் மாட்டேங்குங்களா, அதனால் கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்க, உங்களால் ஒரு 3000 rupees செலவு பண்ண முடியும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். நார்மல் கவர்மெண்ட் லேப்டாப்பில் இது இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகவே கிடைக்கும், உங்கள் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.